ஸோ விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கட்சி நீங்கள் கூட ஆரம்பிக்கலாம், நானும் ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிக்கல, யாருக்கும் தடை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தலையெழுத்து இருந்தால் அவர் நாளை முதல்வராகவும் ஆகலாம். சினிமா மோகம் இருக்கிறவங்க ரசிப்பாங்க, ஆனால் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் முடியாது. நீங்கள் மக்கள்கிட்ட எவ்வளோ காமாக அவன் காலில் விழுந்து பேசணும். அதுதான் அரசியல்வாதி. நான் ஒரு ஹீரோ, நான் எப்படி போய் பேசுவேன்? மக்கள்கிட்ட எப்படி பேசுறது? எப்படி பேச தெரியும் உங்களுக்கு? இது ஸ்கிரிப்ட் லைஃப். அரசியல் நீங்கள் உங்கள் கண்ணு வாழில் தண்ணி வந்துச்சுன்னா அது துடைக்கணும். எனக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது, அது எப்படி துடைக்க விடும்? எம்ஜிஆர் ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். எப்படி உலகமே அவர் ஒரு நல்ல நடிகனாக ஏற்றுக்குதோ அதே மாதிரி நல்ல அரசியல்வாதி, மிகச்சிறந்த. அவரே இங்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்கல்ல. ஸோ விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கட்சி நீங்கள் கூட ஆரம்பிக்கலாம், நானும் ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிக்கல, யாருக்கும் தடை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு தலையெழுத்து இருந்தால் அவர் நாளை முதல்வராகவும் ஆகலாம். அதிலெல்லாம் நான் எந்த நெகட்டிவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆல் தி பெஸ்ட். நான் அது நெகட்டிவ் தாட்டோட யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். 18 வயசு ஆயிடுச்சுன்னா தெம்பு இருக்குது, பணம் இருக்குது, திராணி இருக்குன்னா யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நிற்கலாம். ஜெயிக்கணும். நம்ம ஏன்னா நான் கமல் சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதாவது கமல் சாரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன்னா உடனே நீங்கள் தப்பான டேக்லைனோட யூஸ் பண்ணிடக்கூடாது. அவருடைய கட்சியோட, ஏன்னா நான் மக்கள் நீதி மையத்தில் போய் ஜாயின் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 மாதம் எனக்கு ஒருவேளை வேறு மாற்று கட்சிகள் நல்லதாக பண்ணுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் போகிற இடத்துல எல்லாமே தமிழ்நாடு மொத்தம் அப்படி கூட்டம். அவரோட கூட்டத்தை பார்த்தா நாளைக்கு அவர் தான் முதல்வர் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு 20% தான் ஓட்டாக மாறுச்சு. அதாவது 100 பேரில் 20 பேர் தான் ஓட்டு போட்டாங்க. அப்போது நடிகர்களை நம்பி எம்ஜிஆர் காலத்துலேருந்து நம்ம இருக்கிறோம். ஜெயலலிதா அம்மா மிகப்பெரிய நடிகையாக இருந்திருக்காங்க. இது அங்கேருந்தால் மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் தலைவர்களை எப்பவுமே சினிமாவிலிருந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கவங்க. கலைஞருக்கும் சினிமாவோடு தொடர்புடையவர் தான். அதனால அதுல எல்லாம் சினிமாவிலேருந்து வரக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எதுலேருந்து வந்தாலும் சினிமா மோகம் இருக்கிறவங்க ரசிப்பாங்க, ஆனால் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் முடியாது. ரெண்டாவது, சினிமா வேற. இப்போ சுரேஷ் கோபி மலையாளத்தில் இருக்கார் இல்லையா, சூப்பர் ஆக்டர், ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அவரோட ஒவ்வொரு போல்டான சீன்ஸும் பார்த்தோன்னா அவர் எம்பியாக நிற்கிறேன், அப்பா கண்டிப்பாக அவர் தான் ஜெயிக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அவரோட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது ஒரு தப்பான ஆளை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமோ, தப்பான ஆளை இந்த சொசைட்டி செலக்ட் பண்ணிடுச்சு. ஏன்னா அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறத பார்க்கும்போது அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, மீடியா பீப்புள்கிட்ட பேசும்போது அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அவர் என்னன்னா, நான் ஒரு ஹீரோ அப்படிங்கிற அந்த துணியில் அவர் பேசுகிறாரோ அப்படிங்கிறது மட்டும் அது இங்கே எடுபடாது. நீங்கள் மக்கள்கிட்ட எவ்வளோ காமாக அவன் காலில் விழுந்து பேசணும். அதுதான் அரசியல்வாதி. நான் ஒரு ஹீரோ, நான் எப்படி போய் பேசுவேன்? மக்கள்கிட்ட எப்படி பேசுறது? எப்படி பேச தெரியும் உங்களுக்கு? இது ஸ்கிரிப்ட் லைஃப். சினிமா துறைங்கிறது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் லைஃப். சுயமாக யோசிக்கவே முடியாது. சார் இந்த டைலாக் சூப்பராக இருக்குது சார், நான் பண்ணட்டுமா, நான் பேசட்டுமான்னு கேட்டால் எந்த டைரக்டர் எஸ்பான்னு சொல்லவே மாட்டாங்க. தெரியாமல் அது சூப்பராக ஹிட் ஆகி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நான் வேண்டான்னு எடிட் பண்ணலான்னு நினச்சேன், அப்படியே விட்டுட்டேன், அது ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேட்டிகள் நம்ம பார்த்துருக்கோம்ல. அப்படி வேணால் சான்சஸ் இருக்குமே ஒழிய ஸ்கிரிப்டட் லைஃபுக்கும் நான் ஸ்கிரிப்டட் லைஃபுக்கும் நிறைய வித்தியாசங்கள். அரசியல் நீங்கள் உங்கள் கண்ணு வாழில் தண்ணி வந்துச்சுன்னா அது துடைக்கணும். எனக்குள்ள ஒரு ஈகோ இருக்குது, அது எப்படி துடைக்க விடும்? நடிகனா நான் வேஷம் போட்டுட்டு இருந்தேன், அந்த வேஷத்தை நீங்கள் உடைக்கிறீங்க அப்படின்னா. எம்ஜிஆர் ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக். எப்படி உலகமே அவர் ஒரு நல்ல நடிகனாக ஏற்றுக்குதோ அதே மாதிரி நல்ல அரசியல்வாதி, மிகச்சிறந்த. அவரே இங்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்கல்ல. எம்ஜிஆர் காலத்தில் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எவ்வளோ தூரம் உண்மையான்னு தெரியாது, நான் இல்லை. அவர் வாழ்ந்த அந்த 5 வருஷங்களில் பெருசாக ஊழல் கிடையாது, பெருசாக எந்த விதமான விலை உயர்வும் கிடையாதுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது யாரோ எங்கேயோ கேட்ட ஒரு ஞாபகம், பருப்பு விலை கூட அவர் ஏறினதுலேருந்து இறங்குற வரைக்கும் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரைவே நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அவரையும் தோற்கடிக்கப்பட்டது தானே நம்மளுடைய தமிழ்நாடு. அதனால் விஜய் வரதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சந்தோஷமாக அவர் கை தட்டி வரவேற்கிறேன். அதே சமயத்தில் மக்களோடு இணைந்து மக்களுக்காக அவர் செய்கிறாரு, உண்மையாக செய்கிறாரு. நானே அவருக்கு பின்னாடி நிற்பேன், சார் நாங்கள் இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு.
அது நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஸோ உங்களுடைய போல்ட்னஸும் அந்த ப்ராட் மைண்டை பார்க்கும்போது நீங்க அரசியலுக்கு வருவீங்களோ ஃபியூச்சர்ல அப்படின்னு எங்களுக்கு யோசிக்க தோணுது. அதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா? நான் ரொம்ப காலமா அரசியல்ல தாங்க இருக்கேன். என்னைக்கு நான் பக்கத்து வீட்டை எட்டி பார்க்க ஆரம்பிச்சேனோ அன்னையிலேருந்து அரசியல்ல தான் இருக்கேன். எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு பெரிய பொலிட்டீஷியன் இருக்கக்கூடிய நாலேஜ் இருக்கான்னு கேட்டா எனக்கு கிடையாது. ஆனா ஆசைகள்லாம் இருக்கு. நாளைக்கு நீ வந்து ஒரு வட்டச் செயலாளரா வருவியா? அல்லது ஒரு கவுன்சிலரா வருவியா? அப்படின்னா இல்ல. அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல நிச்சயமா என்னை ஏத்துக்க மாட்டாங்க. வேணா ஏதாவது கட்சிகள்ல, மேடைகள்ல பேசுறதுக்கு கூப்பிடலாம். அதுக்கும் நான் பெருசா போறதில்ல. அரசியல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அரசியல் நிறைய பதிவுகள் போடுவேன். எந்த கட்சியா இருந்தாலும் அதை சரியில்லைன்னா எதிர்த்து பேசுவேன். ஆதரவு தெரிவிச்சு போடுவேன். அதனால நான் எந்த கொள்கையோடு உடன்பட்டவள் அப்படிங்கிறது மொத்த தமிழ்நாட்டுக்கும் தெரியும். அதனால இதுதான் இல்ல, அரசியல் ஆர்வம் இருக்கு. அப்போ எந்த பார்ட்டிக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கு? உங்களுடைய வியூஸ்ல எது கரெக்டா இருக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து கலைஞர் தான் என்னுடைய கலைஞர். அவர்தான். அவர் செத்துட்டாலும் அவருடைய புகைப்படங்கள் இருந்தாலும் நான் வந்து திராவிட கொள்கை தான். அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறினதில்லை. நான் ஃபர்ஸ்ட் ஓட்டும் அதுதான். பொதுவாக எந்த கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. நான் எப்போவுமே திராவிட கொள்கையோடு கலைஞரால் நான் வந்து இன்னைக்கு தமிழ் பேசுகிறேன். கலைஞரால் நான் இன்னைக்கு தமிழ்நாட்டை வாழ்கிறதுனால கலைஞர் தான் எனக்கு எல்லாமே. நான் ஜெயலலிதா அம்மாவை சந்திச்சிருக்கேன். அவங்களோட சேனலில் நான் வேலை பார்த்துருக்கேன். அவங்கள பிடிக்காதுன்னு இல்லை. உலகத்திலே ஒரே ஒரு உயர்ந்த பெண்மணியாக நான் பார்க்கறது, எங்கள் அம்மாவை விட உயரமாக நான் பார்க்கறது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு கொள்கை எனக்கு சாப்பாடு போட்டிருக்காரு, எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, என்னை மாற்றிருக்காரு. அந்த வகையில் கலைஞருக்கு நான் எப்போதும் நன்றி கடனோடு இருப்பேன். அதனால திராவிட கொள்கை சார்ந்த திமுக தான். அதில் வந்து எந்த விதத்துலேயும் மாற்று கருத்தே கிடையாது. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி. இன்னைக்கு நிறைய கட்சிகள் இருந்து என்னை கூப்பிடுவாங்க, ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கொள்கைகள் எல்லாம் சில நேரங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை. அதனால ஸோ ஒருவேளை ஃபியூச்சர்ல ஆனா நீங்க பாலிட்டிஷியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு கிடையாது, நடக்கலாம். நான் இப்பவும் பொலிட்டீஷியன் தான். ஓகே. ஸோ அதனால நான் அவரை விட பயங்கரமா நான் திமுகக்காக பேசக்கூடிய ஆளு. அதனால இதுதான் அப்படின்னு இல்லை. அரசியல்வாதி ஆவேனா தெரியாது. நடிகை ஆவியா அன்னைக்கு கேட்டிருந்தா இல்லை அது மாதிரி ஆகலாம். ஆனா அதுக்காக நான் எந்த முயற்சி இது வரைக்கும் எடுக்கல. ஆழ் மனசுல அரசியல் பிடிக்கும். ஆனா அரசியல்வாதி ஆகணுங்கிற ஆசை இல்லை. ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன மேம் உங்களுக்கு? இப்போல இருந்து சில வருஷங்களுக்கு அப்புறமா உங்களை வந்து நீங்க எங்க பாக்குறீங்க? அப்படியெல்லாம் இல்லை. என்னோட ஆசைகள்லாம் முடிஞ்சிச்சு. என்னோட கனவுகள் முடிஞ்சது. நான் 35 இயர்ஸ்ல இவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன், சம்பாரிச்சிட்டேன். 35 இயர்ஸ்ல என்னோட இதெல்லாம் முடிக்கணும்னு நினைச்சேன், முடிச்சிட்டேன். வீடு வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். கார் வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணியாச்சு. குழந்தை பிறக்கணும்னு நினைச்சேன், பிறந்தாச்சு. ஸோ ஐ எம் ஃபுல்ஃபில். ஸோ எனக்கு லைஃப்ல இனி என்னவா ஆகணும், இனி வரது எல்லாமே போனஸ், எவ்ரிதிங் போனஸ். எவ்வளவு பாசிட்டிவான ஒரு தாட் இல்ல இது? இல்ல, எனக்கு அது போதும்னு தோணுச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு வளர்ந்து ஒரு புது ட்ரெஸ் கிடைக்காதான்னு ஏங்கின ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு எனக்கு ஒரு வீடு ஃபுல்லா புது ட்ரெஸ்ஸா இருக்கு. இன்னைக்கு நான் கட்டிட்டு வந்தது புது சாரி. இது நாளைக்கு நான் கட்டுவேனான்னு எனக்கு தெரியாது. இது எப்படி தூக்கி யாருக்கா கொடுக்கலாம், அந்த மாதிரி நான் இன்னைக்கு வளர்ந்துட்டேன். அப்ப என்னன்னா, எங்க இருந்து நம்ம எங்க வந்தோம், எது வரைக்கும் போகணும்னு இருக்கு இல்லையா? அந்த எது வரைக்கும்ங்கிறது எனக்கு கிடையவே கிடையாது. நான் இங்கதான் முடிவு பண்ணேன். 35 வயசுல நான் வேலையை என்னோட போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அந்த 35 வயசுக்கு நான் போதும்னு என் கையில ஒரு 1 கோடி ரூபா இருந்ததுன்னா எனக்கு அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினைச்சேன். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு, என் பொண்ணோட படிப்புக்கு, என்னோட என்ன வேணுமோ அதெல்லாம் நான் அதுக்குள்ள முடிக்கணும்னு நினைச்சேன். அஃப்கோர்ஸ் நான் 35ல எல்லாம் முடிச்சு 36ல ஐ எம் செட்டில்டு. ஸோ இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நீங்க எனக்கு 1 கோடி ரூபா கொடுத்தா எக்ஸ்ட்ரா போனஸ், அதை வச்சு நான் எக்ஸ்ட்ரா தான் பண்ணுவேன். 1 பவுன் நகை எக்ஸ்ட்ரா வாங்குறேன்னா அதை நான் சந்தோஷமா பார்ப்பேன். அதனால கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நானும் வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஐம் ஹாப்பி, ஃபுல்ஃபில். இன்னைக்கு நான் செத்து போனாலும் அப்படிதான் வந்து ஆத்மா சாந்தி அடையலன்னு யாரும் எனக்கு படையல் போட வேண்டியது இல்லை. அந்த சாந்தியாவே நான் போறேன். ஃபியூச்சர்ல டைரக்ஷன் பண்ற ஐடியா இருக்கா? என் ஃபியூச்சர்ல நான் ரொம்ப நாளாவே இருக்கு ஆசை. எப்ப நடக்கும்னு தெரியாது. நடக்கலாம், நடக்காமே இருக்கலாம். ஓ பரவாயில்ல, மல்டி டேலண்டட் தான் அப்ப நீங்க. தெரியாது, எல்லாம் கத்துக்கிறது தானே. உங்களுக்கு எந்த டைரக்டர் படத்துல நடிக்கணும்னு ஒரு ஆசை, உங்க கனவு? அப்படி யாரும் கனவு ஆசையெல்லாம் இல்லை. இது வரைக்கும் அப்படி ஒரு ஓ வாவ் அப்படிலாம் ஃபீல் ஆனதே இல்லை. எல்லாரையும் பிடிக்கும். அந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் நான் கொஞ்சம் எப்பவுமே விரும்ப மாட்டேன். ஹிட்டே ஆகட்டையும் பரவாயில்ல, கண்டென்ட் பேஸ்டு. எனக்கு வந்து கொஞ்சம் எமோஷன் கனெக்டட் உள்ள ஆள் நான். அது லவ்வாக இருந்தாலும் சரி, ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி ஓரியன்ட் அந்த மாதிரி
அவங்களோட மனசுல போய் உட்காரணும்னு நினைப்பேன். பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கமர்ஷியலா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸை விட ஒரு மாதிரி ஸ்டோரி பேஸ்ட் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோட இருக்கிறாங்க இல்லையா கேர்ள்ஸ் இப்போ இண்டஸ்ட்ரியில, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? யார் ஹீரோயின் நம்ம முடிவே பண்ண முடியாது. நாளைக்கு நீங்க ஆகலாம். இப்ப நான் ஹீரோயின் கிடையாது. நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு வேர்ட் இருக்கு. ஏய் இது ஹீரோயின் மெட்டீரியல் இல்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹூ டிசைடட்? ஐ டோன்ட் நோ. யார் இது மெட்டீரியல் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு. நந்திதா தாஸ் மை ஃபேவரட் ஹீரோயின், ஃபேவரட் ஆக்ட்ரஸ். அவங்கள ஹீரோயின் கூட நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் குழந்தையா இருக்கும்போது கஜோல் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அதெல்லாம் பிடிக்கும்னு சொல்றேன்னா, இத நீங்க வந்து இவங்க 2 பேரும் எனக்கு என்னோட பக்கத்து வீட்டு ஒரு கேர்ளா, ஃப்ரெண்டா, சிஸ்டரா என்னால ஃபீல் பண்ண முடியும். ஆனா, வேற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்ட என்னால அப்படி ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் இல்ல இது, அல்லது இது ஹீரோயின் மெட்டீரியல் அப்படிங்கிறது யார் சொல்லுவாங்கன்னா, எதுவுமே கன்டென்ட் இல்லாம ஒரு விஷயம் இல்லாம ஒருத்தவங்க பேசுவாங்கல்ல, அவங்க தான் சொல்லுவாங்க. ஆம், நம்ம ஊர்லலாம் வந்து இந்த காலையில நேரத்துல ரோடெல்லாம் கூட்டிட்டு இருக்காங்கல்ல, துப்புரவு பணியாளர்கள்னு சொல்லுவோம். அதுல எவ்ளோ அழகான ஃபேஸஸ் இருக்கு. அவங்கலாம் ஏன் ஹீரோயின் ஆகல? சில பெண்கள் நம்ம கடந்து போகும்போது அந்த கண்ணும், அந்த முகமும், அந்த அவங்களோட ஸ்கின் டோனும் பேசும். "பா! என்ன அழகுடா!" அப்படின்னு தோணும். ஏன் அவங்க ஹீரோயின் ஆகல? ஸோ அவங்க அதுக்கான நகர்வுகள நகர்த்தலையோன்னு எனக்கு தோணும். அப்ப அவங்களோட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது, நம்மள விட அவங்க அழகா இருக்காங்களே! என்ன பேரழகியா தெரிகிறாங்களே! அப்படின்னு நமக்கு தோணும். அவங்கள எந்த டைரக்டர் கண்ணுக்கும் படல. அல்லது அந்த கதாபாத்திரத்துக்கான அந்த பொண்ணு அவங்க கண்டுபிடிக்கல. பட் இன்னைக்கு நம்ம வந்து இவங்க நடிச்சா ஹிட் ஆகும்னு நினைக்கிறதுக்காக த்ரிஷாவ கூப்பிடுறாங்க, நயன்தாராவ கூப்பிடுறாங்க, சம்திங் இந்த மாரி ஆர்டிஸ்ட்ட கூப்பிடுறாங்க. அது அவங்களுடைய கமர்ஷியல். ஆனா நல்ல கதைக்கு ஒரு அழகான முகமோ அதெல்லாம் தேவையில்ல. அந்த கதைய உள்வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு நடிகை போதும். ஸோ வரக்கூடியது நான் ஹீரோயினா வரணும்னு நீங்க யாருமே நினைக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கு, ஃபியூச்சர் ரொம்ப இருக்கு. இன்னைக்கு ஒரு ஹீரோயின் அடுத்த படத்துல வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்ல. ரொம்ப இங்க வந்து அ டைரக்டர்ஸே கூப்பிடுறதில்ல திரும்ப திரும்ப அவங்கள. புதுசு புதுசா ஆட்கள தேடுறாங்க. இன்னைக்கு இவங்க தான் வேணுங்கிற அந்த ஒரு ஸ்கேல்ல இருந்து மூவ் ஆயிட்டாங்க. அதனால நான் ஹீரோயின் ஆகணும்னு இண்டஸ்ட்ரிக்கு யாரும் வராதீங்க. அது நான் என்னோட ரெக்வெஸ்ட்டாவே கேட்பேன். பட் வரீங்க, இங்க சில விஷயங்கள் கத்துக்கலாம். இங்க இருந்து கத்துக்கிட்டு போலாம். அங்க இருந்து இங்க என்ன ஆகணும்னு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணலாம். ஓகே. ஸோ வரும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட வரணும். எதுவும் பர்ட்டிகுலரா ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது. உங்களுக்கு ரோல் மாடல் யாராவது இருக்காங்களா? யாரையாவது பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களா லைஃப்ல? இவங்கள மாரி இருக்கணும். சரி இவங்க தான் கரெக்ட் அந்த மாரி யாராவது இருக்காங்களா? அந்த மாரி யாருமே இல்லையா? வீட்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல? இல்ல. உங்களுக்கு நீங்க தான் ரோல் மாடல். ஆமா. இன்ஸ்பிரேஷன் உங்ககிட்ட இருந்து நீங்களே நானே எடுத்துக்கிறீங்க. தான். நல்லா ஒரு சுயம்பா வந்தது. எனக்கு அப்படி யாரும் ஏன்னா, நான் ரொம்ப ஒரு குக்கிராமத்துல வளர்ந்தவ. கரண்ட் இல்லாம, வீடு இல்லாம, செருப்பு இல்லாம, ரொம்ப ரொம்ப அடிமட்டத்துல வாழ்ந்த ஒரு பொண்ணு. அப்பல்லாம் எனக்கு இந்த ரோல் மாடல்ங்கிற வார்த்தையோ, அல்லது காந்தி யாரு, நேரு யாருன்னே தெரியாத ஒரு காலகட்டத்துல நான் சொல்றது. காலகட்டம் மீன்ஸ் 1947 நான் பொறக்கல. அதாவது அந்த மாரி நமக்குலாம் சொல்லுவாங்கல்ல. காந்தி தெரியுமா? அன்னை தெரசா தெரியுமா? இந்த பேர் எல்லாமே நான் 8த், 9த்ல தான் நான் கேள்விப்படுறேன். ஸ்கூல்ல வரும்ல, அந்த சப்ஜெக்ட்ல வரும்ல, அப்படிதான் நான் கேள்விப்படுறேன். அப்ப நமக்கு அந்த ரோல் மாடல் இல்ல. நான் 8த், 9த் வரதுக்குள்ள நான் பாதி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆடு மேய்ச்சு, மாடு மேய்ச்சு, எருமை மேய்ச்சு அங்க இருந்து பாக்குறேன். வயல்வெளியில வேலை பார்க்குறேன், ரப்பர் எஸ்டேட்ல வேலை பார்க்குறேன், சுள்ளிக்காடுகளை பொறுக்கிறேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்ததுனால எனக்கு என்னமோ பெருசா நம்மளை விடவா அப்படிங்கிற ஒரு இது. மேபி எஜுகேஷன் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருந்ததுன்னா அதாவது நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா என்னால ஒரு அமெரிக்கால போய் வேலை பார்க்க முடியலையே, ஒரு ஆஸ்திரேலியால வேலை பார்க்க முடியலையே, அல்லது ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு தலைவியா என்னால ஆக முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கு. ஆனா இவங்க தான் ரோல் மாடலா அப்படின்னு எனக்கு யாரும் அப்படி தோணல. ஸோ அங்க இருந்து எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க மேம்? மீடியாக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க? நான் சொன்னேன்ல, என்ன கருப்பா இருக்காங்க, அழகா இல்ல, நீ வந்து குடும்பத்தோட அந்த மாதிரி இல்லைன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். அது எனக்குள்ளே அறியாம என்ன டெவலப் பண்ணி இன்னைக்கு யாருமே நிராகரிக்க முடியாது. எந்த இடத்துல எந்த யூடியூப் இருந்தாலும் நான் இருக்கேன், எந்த டிவி திறந்தாலும் நான் இருக்கேன். இன்னைக்கு சீரியல் பார்க்கும்போது எல்லா வீட்லயும் நான்லாம் ஒரு வீட்ல வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு 11த்தோ 12த்தோ படிக்கும்போது அப்பெல்லாம் எங்க வீட்ல டிவி கிடையாது. டிவி பார்க்கறதுக்காக போகும்போது அந்த பாட்டி கதவு சாத்திட்டாங்க.
வெளியே போன்னு சொல்ல மாட்டா, கதவை சாத்தி தள்ளி உட்காரு அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த பாட்டியோட பொண்ணோ யாரோ, நீ அங்க வந்து உட்காராத, டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துரு, ஏன்னா நீ வந்தாலே பாட்டி கதவை சாத்திடுதுன்னாங்க. அப்ப அவங்க வீட்டு டிவியே நான் பார்க்க கூடாதுன்னு தானே அர்த்தம். எனக்கு அதுல வெறி வந்துடுச்சு. அது ஒரு பெரிய ஒரு காரணமும் கூட 11th படிக்கும்போது. இனிமேல் 7th பொது நான் இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்ல டிவி இல்ல. நான் நடிகை தான். ஆனா டிவி நான் பார்த்ததும் இல்ல. பார்க்குற விருப்பமும் கிடையாது. எப்பவாவது என் பொண்ணுக்காக சினிமா தியேட்டருக்கு போறது உண்டு. ஆனா அந்த டிவில நான் வரணும். இப்ப அந்த கிழவி அந்த டிவி பார்க்கும்ல. ஏன்னா அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அந்த கிழவி என்னோட டிவில என்ன பார்க்கும்ல. நிராகரிக்கவே முடியாதுல்ல. தள்ளி சேனல் மாத்தல. வேற சேனல்ல ஏதோ ஒரு சீன்ல நான் வருவேன்ல. ஏதோ ஒண்ணு இடத்துல நான் வரணும். ஸோ யார் என்ன தள்ளி விட்டாங்களோ, தள்ளி விட்டவங்க வீட்டுக்குள்ள தள்ளி விட்ட என்ன கோணத்துல தள்ளி விட்டீங்களோ அங்க வரணும் அப்படின்னு ஒரு நம்ம அறியாம ஒரு உள் என்ன சொல்றது, ஆத்மாவோ அல்லது ஆன்மாவோ ஏதோ ஒன்று நம்ம நோண்டி விட்டுட்டே இருக்கும். அதுதான் இருக்கலாம்.